வணக்கம் மகளே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முக்கியமாக அர்ச்சனா மேம் ரசிகர்கள் மட்டுமல்ல, நான் அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர் ஃபாலோவர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கமெண்ட் மனிதனாக என்னுடைய கருத்தொன்று நான் சொல்லணும். அர்ச்சனா மேம் எதற்கு பிரதீப் அண்ணாவை பார்ப்பதற்கு டைட்டிலை எடுத்துக்கிட்டு போகணும். அர்ச்சனா மேம் எதற்கு பிரதீப் அண்ணாக்கு அந்த டைட்டிலை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடணும். இது சத்தியமா எனக்கு ஒரு சில பேசுற நபர்கள் எங்க இதை வச்சுக்கிட்டு பேசுறாங்க, இல்லை என்ன மனநிலையில பேசுறாங்க. ஸோ அப்போ நீங்க 100 நாள் என்னத்தை பார்த்தீங்க? பேசிக்கான ஒரு இதே இல்லாம நீங்க சில பேர் பேசுறாங்க. இப்போ ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, முக்கியமா வாட்ஸ்அப் குரூப்ல, யூடியூப்ல சில பேர் இந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க. இப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் பிரதீப் அண்ணா சந்திப்பு வர இருக்கு அப்படின்னு ஒரு டாக் வந்துட்டு, அது ரூமரா இருக்கலாம், அது நிஜமா இருக்கலாம். பட் அதில் அவங்க சொல்கிற கருத்து எனக்கு அவங்க மேலே பெரியது ஒரு டவுட்டை ஏற்படுத்துது. அந்த சொல்கிற நபர்கள் மீது என்ன மனநிலையில் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது என்ன விடயம் அப்படின்னா, அதை முக்கியமாக ஒரு பொதுவான ஒரு கொமெண்ட் மேனாக இருந்து என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்தை தவறாமல் சொல்லுங்கள், சரிங்களா? அர்ச்சனா மேம் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் கொமனாக இருப்பவர்கள், இந்த நடுவில் இந்த ஃபேக் ஐடி புள்ளி கேங், தமாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ரவீனா, ஜோவிகா, அக்ஷயா, அனன்யா, விஜயவர்மா, சரவண விக்ரம், விசித்ரா, ஆயுசு, ரவீனா, இவங்களுடைய ரசிகர்கள் ஃபேக் ஐடியில் நமக்கு தெரியும், உடனே பிளாக் தான். பட் காமனாக இருப்பவர்கள் நீங்கள் நான் சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய கருத்துக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்லுங்க மக்களே, சரிங்களா? ஓகே. ஸோ அதொன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைத்த இன்னொரு மிகப்பெரிய கௌரவம் ஒன்று நடக்க இருக்கின்ற நிகழ்ச்சி. அடுத்தது தர்ஷன் லாஸ்லி அவர்களுடைய படங்கள், சரிங்களா? இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம், சரிங்களா? ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஓகே. நம்ம ஒரு சீசனுமே நம்ம ரிவ்யூ 3 வருஷம் ரிவ்யூ பண்ணுறோம். 5 சீசன் முடிச்சிருக்கேன். தெலுங்கு சீசன் 4 அபிஜித் அவர்களுக்கு டே 1 சப்போர்ட் பண்ணோம், அவர் தான் டைட்டில் வின்னர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BB5 ராஜு அண்ணா அவர்களுக்கும் 2ஆவதாக வந்தார், உள்ளுக்குள்ளே போனார். அவருக்கு நான் டே 1 இருந்து அவருடைய ஃபேன் தான் நம்ம, சரிங்களா? அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணோம், அவர் தான் டைட்டில் வின்னர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி அல்டிமேட் முதல் நாளே நம்ம சொல்லி அடித்தோம், இவர் தான் டைட்டில் வின்னர், பாலாஜி முருகதாஸ் அவர்கள் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசீம் அவர்கள், ஜனனி அவர்கள், நம்ம சொல்லியிருந்தோம் 2 பேரில் ஒருத்தங்கன்னு அசீம் டைட்டில் அடித்தார். அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் 7 தமிழில் பிரதீப் அண்ணாவை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இவர் தான் கேம் சேஞ்சர், எழுதி வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி ஓப்பனாக சொல்லிட்டோம். அண்ட் அவர் போனதுக்கப்புறம் நம்ம தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்க தான் டைட்டில் அடிப்பாங்க, எழுதி வச்சுக்கொண்டு சேலஞ்ச் பண்ணோம், அவங்க தான் டைட்டில் அடித்தாங்க. ஸோ 20 பேர் 23 பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தங்களை கரெக்டாக இனம் கண்டு அவங்களுக்காக நம்மளுடைய குரல் கொடுத்து கொண்டு வர்றோம், சரிங்களா? அதற்கு பல மக்கள் ஆதரவு, எனக்கு 2 லட்சம் 1.5 லட்சம் வியூ எல்லாம் வந்திருக்கு, சரிங்களா? பெரிய சேனலுக்கே வராத வியூ எனக்கு வந்திருக்கு, டனிஸ் வியூலையும் சரி, டனிஸ் ஸ்டாக்லையும் சரி. ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய கருத்துக்கள் கரெக்டாக ரைட்டாக இருந்திருக்கு, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னா அவங்க சிங்கமாக தான் இருந்திருக்காங்க. ஸோ பிரதீப் அண்ணாவே பல தடவை சொல்லியிருப்பாரு, எனக்கு தேவையானதை நான் ஜெயிச்சு எடுத்துக்குவேன் அப்படின்னு, சரிங்களா? அதாவது இப்போ வெளியில் பிரதீப் அண்ணா வந்தோன்னா சில கூட்டம் இந்த காசு கலெக்ட் பண்ணுற வேலைகளை இன்னும் பண்ணியிருக்கேன். பிரதீப் அண்ணா எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த காசு கலெக்ட் பண்ணுற அந்த சில கூட்டம் இருக்கும் இல்லை, அடுத்தவங்க பேரை சொல்லி தாங்க ஆட்டைய போடுற கூட்டம். அப்போ அது பிரதீப் அண்ணா அவர்களுடைய பார்வைக்கு போய் பிரதீப் அண்ணாவே சொல்லியிருக்காரு, நான் ஏழை தான், ஆனால் நான் அதை உழைச்சி நான் எடுத்துக்குவேன், சரியா? என்னுடைய உழைப்பை போட்டு நான் சம்பாதிச்சுக்குவேன், நான் எடுத்துக்குவேன், இப்படி யாருமே எனக்கு தர தேவையில்லை அப்படின்னு அவர் சிங்கம், சரிங்களா? அண்ட் அதே இப்போ சில பேர் என்ன அப்படின்னா, இப்போ விஷ்ணு அவர்கள் அப்புறம் நம்ம தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் ரீசெண்டாக ஒரு மீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது ஒரு விளம்பர ஷூட்டுக்கு விஷ்ணு அவர்களும் போயிருந்தாங்க, அர்ச்சனா மேம் அவர்களும் போயிருந்தாங்க. அப்போ சந்திக்கைக்குள்ள ஒரு ஃபோட்டோ எடுத்தது. அதே மாதிரி விளம்பரங்களை நம்ம தலைவி அவர்கள் அங்கே பண்ணியிருக்காங்க, அர்ச்சனா மேம் அவர்கள். அப்போ கூட பிரதீப் அண்ணா அவர்களும் ஒரு விளம்பரத்துக்கு போட சான்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டோக்கன், ரூமரா இல்லை நிஜமானு தெரியாது, ஒரு டோக்கன் வருது. அப்போ இந்த சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அர்ச்சனா மேம் அவர்கள் ஆஃப்டர் பிக் பாஸ் பிரதீப் அண்ணா பார்க்க போகிறாங்க. அப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த டைட்டில் எப்படி, எந்த டைட்டில் 28 நாள்ல இருந்து 106 நாள் 78 நாட்கள் அர்ச்சனா அவர்கள் ஃபேஸ் பண்ண அளவுக்கு எந்த ஒரு மென்டல் டார்ச்சரையும் எந்த ஒரு போட்டியாளரும், அது தமிழ் பிக் பாஸ் மட்டுமில்ல,
இந்தியாவில் நடந்த எந்த பிக் பாஸ்லயே ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, மராத்தி எந்த பிக் பாஸ்லயே யாருமே ஃபேஸ் பண்ணல அந்த அளவுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர். இந்த ஷோவை நடத்துகிற கோஸ்ட் அவ்வளோ தூரம் அவங்களுக்கு எதிராக செயற்பட்டாரு. பிக் பாஸ் டீம், டெக்னாலஜி டீம், எடிட்டர்ஸ், உள்ளுக்குள்ள இருந்த 99% போட்டியாளர்கள் யாருமே அவங்களுக்கு உண்மையா இல்லை. வெளியில அவங்கள பற்றி தப்பா பேசுறதுக்கு வெக்கமே இல்லாம பேசுற ஒரு கூட்டம். அப்படி இருக்கக்குள்ள அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து 19 கோடி ஓட்டுல பல சாதனைகள் வைத்து ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்டு என்று வின்னார். 19 கோடி ஓட்டு சரித்திர சாதனை அடைத்து அவங்களோட ரத்தம், வேர்வை, மன உளைச்சல் எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒரு பக்கம், அவங்களுடைய குடும்பம் ஒரு பக்கம், அத்தனை நெகட்டிவிட்டியையும் தகர்த்தெறிந்து அவங்களுடைய உண்மை மூலம், உழைப்பின் மூலம் வின் பண்ண அந்த டயத்தில் எடுத்துக்கிட்டு போய் பிரதீபண்ணா அவர்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுங்கலாம்னு. இது என்ன மனசாட்சியோட சில பேர் இல்லை பேசிக்கான ஒரு அறிவு இல்லாமல் ஏன் சில பேர் பேசிக்கொண்டிருக்காங்கன்னு எனக்கு அவங்கள பார்க்கக்குள்ள எனக்கு புரியலை. நீங்கள்லாம் சின்ன குழந்தைங்க படிக்கிற அந்த ஸ்கூலில் கொண்டு போய் உங்களை விடணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த டைட்டில் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒருத்தருடைய உழைப்புக்கு மக்கள் கொடுத்த பரிசு. 19 கோடி மக்கள் ஓட் போட்டது. 19 கோடி இந்தியாவில், பல கோடி வெளியில. சரியா? இது அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும் உரிய வெற்றி. இதைத்தான் பிரதீபண்ணாவும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ என்னோட வீடியோக்கு பிரதீபண்ணா 2 தடவை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று, அவருடைய வால் படம் வரைக்குள்ள நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம் இதே சேனல் டனிஷ் டாக்ல. அண்ட் ஆஃப்டர் பிக் பாஸ் ஒரு மாசத்துக்கு முதல்ல என்ன அவர் கமெண்ட் போட்டிருக்காரு, நான் பார்க்கல. முந்தின நாள் தான் என்னோட ஒரு சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க, பிரதீப் ப்ரோ அன்னைக்கு கால் பண்ணாரு, கமெண்ட்டை தேடி பார்க்குறேன், அது கிடைக்குது இல்லை. ஸோ பிரதீபண்ணாவை நான் ரீட் பண்ண வரைக்கும் அவரும் இதைத்தான் சொல்வார். இது அந்த பொண்ணோட உழைப்பு, அந்த பொண்ணு போராடி எடுத்தது. அதை சில பேர் இப்படி சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. சரிங்களா? இது நடக்கிறது நடக்காது வேற. ஆனால் சில பேர் இப்படியான கருத்துக்களை சொல்ல முதல் கொஞ்சமாவது இதை யோசிங்கடாப்பா, இல்லைன்னா நீங்க பிக் பாஸ் பார்த்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். சரிங்களா? இது அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி, மாபெரும் வெற்றி. ஸோ மேபி சரிங்களா, இது மாபெரும் வெற்றி. அண்ட் பிரதீப் அவர்கள் அவருக்கான வெற்றிகளை இப்போ ஒரு குள்ளநடை கூட்டம் கமல்ஹாசன் அவர்கள் துணையோட அவருக்கு முதுகுல குத்திச்சு. இந்த மாயாவோட கூட்டம், அது கமல்ஹாசன் மாயாவுக்கு சேவை புரிஞ்சாரு. விசித்ரா போன்றவர்கள் இன்னும் நடிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ அப்படியான நபர்களால் அவர் வெளியில வந்தார். பட் இது எண்டு காட்டில்லை. அவருடைய வெற்றிகள், பல டைட்டில், பல அவருடைய படங்களுக்கான பரிசுகள், இனிமேல் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண போற நிகழ்ச்சிகள் அவருக்கான வெற்றிகள், அதை அவர் பெற்றுக்குவார். சரிங்களா? ஸோ இது அர்ச்சனா அவருடைய வெற்றி. நான் சில பேருடைய பார்வை, சில பேருடைய கருத்து வேணுமென்னு பேசினாங்களா இல்லை தெரியாமல் பேசினாங்களா தெரியல. இது என்னுடைய கருத்து, அவர்களுடைய கருத்துக்கு. சரிங்களா மக்களை, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஓகே, அடுத்தது தலைவி அவர்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த 6ஆம் தேதி 6/3/2024 அழகப்பா காலேஜில் சீஃப் கெஸ்டாக போகிறாங்க. ஸோ அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அங்கே தலைவி அவர்கள் தான் சீஃப் கெஸ்ட். இதை பற்றி அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, இதுதான் அர்ச்சனா அப்படின்ற ஒரு சிங்கப்பெண்ணின் உண்மையான நேர்மையான வெற்றிக்கு இந்த சமுதாயம், படித்த சமுதாயம், நாளைய எதிர்காலம் கொடுக்கின்ற மரியாதை. சரிங்களா? நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ஷன் லாஸ்லி அவர்கள் கண்டிப்பாக சினிமா அப்படின்றது இப்படின்றதுக்குள்ள வெற்றி கிடைக்காது, நம்ம நின்று போராடணும். கவின் அவர்களே 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் சாதிச்சாரு. பூஜா கைரேஷ் அப்படின்றவங்க தளபதி கூட பீஸ்ட் படத்தில் நடிச்சவங்க 2002 2003 வந்தவங்க. 2012-13 அப்புறம் தான் அவங்களுக்கான வெற்றி படமே கிடைச்சிது, முதலாவது வெற்றி. ஸோ இதுதான் சினிமா. ஸோ அப்படின்றதுக்குள்ள தர்ஷன் அண்ட் லாஸ்லியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு நாட்டில் இருந்து, இலங்கையில இருந்து ஒருத்தங்க தமிழ் சினிமாவில் இந்த ஜெனரேஷன்லேயே சாதிக்க முடியும் அப்படின்னு அதற்காக போராடி கொண்டிருக்கார்கள், சாதிச்சிருக்கார்கள். கே.எஸ். ரவிக்குமார் படத்தில் 2 பேரையும் நடிச்சிருக்காங்க, அதுவே மிகப்பெரிய விடயம். ஸோ அப்படி இருக்கைக்குள்ள தர்ஷன் அவர்கள் நாடு அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, டிசம்பர் மாதம் வெளிவந்தது. ஸோ இப்போ இந்த வீக் தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அந்த படம் இப்போதான் நானும் பார்த்தேன், சும்மா சொல்லக்கூடாது, தரமான ஒரு படைப்பு. தர்ஷனோட நடிப்பும் சரி, அவருடைய கேரக்டரும் சரி, அந்த கெட்டப்பும் சரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்கு. ஹீரோயினா மஹிமா நம்பியார் நடிச்சிருக்காங்க. பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது, பாருங்க. இந்த புள்ளி கேங்க போன்ற நபர்களுக்கே சில பேர் வெக்கமே இல்லாம பட்டர் பூசுற மாதிரி அவங்களுடைய அப்டேட்டை கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு சில மனிதர்கள் இருக்கைக்குள்ள தர்ஷன் லாஸ்லியா போன்ற
சொந்த காசுல உழைச்சி சாப்பிடுகின்ற வாழ்க்கையில முன்னுக்கு வந்து கொண்டிருக்க நபர்களோட படைப்புகளை பற்றி கண்டிப்பா நல்ல மனிதர்கள் பேசணும். அந்த விதத்துல நான் பேசியிருக்கேன். ஸோ தர்ஷன் அவர்களுடைய நாடு முடிந்த அளவுக்கு பாருங்க, பல பேருக்கு இந்த செய்தியை சொல்லுங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்லி அவர்கள் அவங்களுடைய படங்கள் 3-4 படங்கள் வந்து நடுவில் இருக்கு. அன்னபூரணியும் ஏதோ ஒரு படம் ஒன்று, அது கூட வந்து கண்டிப்பா இந்த வருகின்ற மாதங்களில் வெளிவரும் அப்படி என்பதான் அப்டேட். ஸோ காத்திருக்கின்றோம். சரிங்களா? இலங்கையிலிருந்து வந்து தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்கலாம், வெற்றி கொடியும் நாட்டலாம் அப்படின்னு காமித்த நபர்கள் லாஸ்ட்லி அண்ட் தர்ஷன். அவர்கள் போட்ட பாதையில தான் அதுக்கப்புறம் ஜனனி அவர்கள், ஏடிகே அவர்கள் போன்றவர்கள் வந்திருக்காங்க. சரிங்களா? மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.